ஆசை என்பது கண்டிப்பாக எந்த ஒரு மகனுக்கும் இருக்கும், தாயை சந்திக்கணும் அந்த ஆசை. அப்படி இப்ப தாயை சந்திக்க வேறு வந்து ஆசை இல்லாமல் ஒரு மகனும் இருக்க மாட்டேன். ஆனால் என்னுடைய சூழலை பொறுத்த வரைக்கும் நான் சிறு வயதிலேயே கிட்டத்தட்ட நான் எனது 19 வயதிலேயே நான் தலைமறைவாக என்னுடைய வாழ்க்கையை பெற வேண்டிய எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. அந்த 19 வயதில இருந்தே நான் சிறு வயதில இருந்தே எனது வீட்டை விட்டு பிரிந்ததால எனக்கு அந்த சந்தர்ப்பம் குறைவாகவே இருந்தது. என்னுடைய தாயுடன் நான் கழித்த காலங்கள் அந்த 19 வயது காலங்கள் வரையும் தான். அதுலேயும் அந்த 18, 19 வயதுகளில் கூட நான் போராட்டங்கள் ஓரளவுக்கு ஈடுபட தொடங்கிட்டேன். அப்போ அந்த காலகட்டங்களில் வெளிப்படையாக என்ன, அதாவது பதிவு செய்ய தேடே இல்லையே வழிய நான் அந்த வாழ்க்கையில் ஈடுபட்டதாலேயே அப்பவே நான் வீடுகளில் இருந்து வீட்டில் நிற்கிறது குறைவு. பிறகு தலைமுறை வாழ்க்கையோட நான் வீட்டுக்கு செல்வதையே தவிர்த்து விட்டேன். என்னோட அந்த நேரம் என்னை தேடி எப்பவும் போலீஸ் வீட்டை வந்து கொண்டே இருக்கிறேன். ஏன்னா தாயை கூட விசாரிச்சிருக்கேன். ஏன்னா தாயை ஒரு தடவை போலீஸ் பிடிச்சு கொண்டு போய் ஒரு நாள் வச்சிருந்தேன், ஒரு நாள் கருத்து வச்சு. அப்போ இப்படி இந்த சம்பவங்களால ஆரம்பத்திலேருந்து நான் வீட்டு தொடர்பு இல்லாமல். அப்போ அதால் இப்போவாது 5 வருஷம் 6 வருஷங்கள் அப்படி ஒரு நீண்ட இடைவெளிகளுக்கு தான் நான் அதே ஒரு நாள் 2 நாளில் அப்படியான நேரங்களில் சந்திச்சு, ஒரு நாள் 2 நாள் அப்படின்னு தொடர்ந்து சந்திச்சு. மற்ற மாதிரி நீண்ட ஒரு இடைவெளி தான் கூட. இப்போ கூட கடைசியாக நாங்கள் 87ஆம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தம் வந்த காலகட்டத்தில் நாங்கள் ஒரு சுமூகமான காலநிலை என்பது அப்போ 87ஆம் ஆண்டு எனக்கு ஆயின சந்திக்கினேன். அதற்கு பிறகு நாங்கள் சொல்கிறோம் இந்தியாவோட யுத்தங்கள் அதோட அப்படியே தலைவரை வாங்கினோட அதோட கிட்டத்தட்ட 87 இருந்து இதோட காலம் வரை நான் இன்னும் சந்திக்கிறேன்.